ஹாய் உங்கள் எல்லாரையும் ஷார்ட் ஸ்டோரி தமிழுக்கு அன்போடு வரவேற்கிறது உங்களோட அகிலா. நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது குருஷேத்திர யுத்தம். அதாவது பஞ்ச பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே நடந்த ஒரு போரை நெட்ஃப்ளிக்ஸில் இப்போது அனிமேஷன் வடிவத்தில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்டோரி பற்றி தான் ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரியில் பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு மூணும் கலந்த மாதிரி தான் வரும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு புரியலனா கண்டிப்பாக இன்னொரு வாட்டி இதை பாருங்கள். இந்த ஸ்டோரி எடுத்ததும் ஒரு திருமண விழாவில் தான் காட்டுறாங்க. அது யாரோட திருமணம்னா பாண்டவர்களோட பையனான அபிமன்யு மற்றும் உத்திரையோட திருமணம் தான். இந்த திருமணம் முடிஞ்ச கையோட பாண்டவர்கள் தங்களுடைய உரிமைக்காக கௌரவர்கள்கிட்ட ஒரு தூது அனுப்புகிறாங்க. ஒரு விழா கோலமாக இருக்கிற ஒரு இடம் ரத்த கோலமாக எப்படி மாறப்போகுதுன்றதுக்கான அடித்தளம் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஃப்யூச்சரில் காந்தாரி தன்னுடைய இழந்த அத்தனை மகன்களை எப்படிடா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வர வழியில் கண்டுபிடிக்கிறாங்க ஒரு கையை. ஆனால் அது யாரோட கையினா அபிமன்யோட கை தான். இன்னும் நான் எத்தனை மகன்களையும் பேர குழந்தைகளையும் இப்படி நான் அழிஞ்சு என் கண்ணை பார்க்க முடியாமல் நான் அழப்போகிறேன்னு தெரியலையே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு காந்தாரி ஒரு பக்கம் அழுதுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் ப்ரெசென்ட்டில் கிருஷ்ணரும் பாண்டவர்களும் அந்த திருமணத்தை முடித்த கையோட ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது தூது அனுப்பின அந்த பர்சனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு சமயத்தில் கிருஷ்ணர் தூது அமைச்ச அந்த பிராமணரும் கௌரவர்களுடைய பதிலை கொண்டு வர கௌரவர்களோட தூதரும் ஒன்றா வராங்க. இன்னொரு பக்கத்தில் இதை எப்படி வர்ணிக்கிறாங்கன்னா, அந்த போர்க்களத்தில் காந்தாரிக்கு மட்டும் கண் இருந்தால் அவங்க பார்க்க போகிறது 2 சுனக்குவியல் எரியுது, இன்னொரு சூரியனும் தான் சொல்லிட்டு. இப்போது கிருஷ்ணருடைய தூதுவரும் கௌரவர்களோட தூதரும் ஒன்றா வந்துட்டுருக்காங்க. அப்போ இவங்க 2 பேரும் பேசிக்கிறது என்னென்னா, இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம்னு தெரியல. ஏன்னா கௌரவர்கள் அவங்க பங்கு பாண்டவர்களுக்கு தரவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இதை நம்ம எப்படி போய் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வராங்க. ஏன்னா இதை பற்றி பேசும்போது கௌரவர்களுடைய மூத்த மகனான பாண்டவர்களுக்கு அவங்களுடைய பங்கை பிச்சியாக இல்லை, ஒரு போர்க்களத்தில் ஒரு வீரமாக வந்து கேட்க சொல்லுங்கள், இப்படிலாம் பிச்சை எடுக்கிற மாதிரி கேட்க சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சவால் பண்ண கொடுக்குறாரு. ஆனால் அந்த ஒரு சபையில் இது 2 பேருக்கும் பிடிக்கவே இல்லை. ஒன்று கௌரவர்களுடைய அப்பாவான திருதராஷ்டருக்கும் அவங்களுடைய தாத்தா பீஷ்மருக்கும். இவங்களால என்ன சொல்ல முடியும்? ஏன்னா இந்த 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டா வெற்றி யாருக்கு வேணால் இருக்கலாம், ஆனால் தோல்வி இவங்க 2 பேருக்கு தான். சபையில் துரியோதனன் சொல்கிறாரு, நம்மளுடைய ராஜா திருதராஷ்டர் கண்ணு தெரியாமல் இருந்தாலும் அவர் நல்லாட்சியை தான் இது வரைக்கும் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் இவரோட தம்பி பேராசியால் நம்ம ராஜா கண்ணு தெரியாது அப்படின்ற ஒரு குறையை வச்சு அவரும் ராஜாவாக்கிட்டார். ஆனால் அவருக்கே அந்த பதவி சலிச்சு போய் கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்போ அவங்களுடைய பையனுங்க வந்து நம்மக்கிட்ட பங்கு கேட்குறாங்க. இது கண்டிப்பாக நம்மளால் தர முடியாது. இந்த அரசவை இன்னொரு பக்கம் தாத்தாவான பீஷ்மர் என்ன சொல்கிறாருன்னா, என்னால் பேர குழந்தைங்கக்கிட்ட என்னால் எந்த ஒரு ஆயுதத்தையும் உபயோகிக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல கர்ணன் சொல்கிறாரு, என்னது உறவுக்குள்ளே ஆயுதம் ஏந்த முடியாதா? என்னோட ஜாதியை வச்சு நான் கற்றுக்கிட்ட எல்லாத்தையும் மறைஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபம் வந்தாலும் என்னோட தோழனுக்காக இந்த போரில் நான் சண்டை போட இருக்கேன். ஆனால் நீங்கள் இப்படி பேசும்போது உங்களோட தலைமையில் கண்டிப்பாக நான் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் துரியோதனனுக்கு இன்னொரு ப்ராமிஸும் கொடுக்குறாரு, கண்டிப்பாக நான் உன்னோட எதிரியான அர்ஜுனனோட தலையை உனக்கு நான் பரிசாக கொடுப்பேன் அப்படின்னும் சொல்கிறாரு. இதே சமயத்தில் சகுனியும், நீங்கள் யாருக்காக இவ்வளோ பேசிகிட்டு இருக்கீங்க? யார் அந்த ஒரு விளையாட்டுனால அவரோட அரச பதவி, மனைவி எல்லாரையும் விட்டு கொடுத்தாரு, அந்த பஞ்ச பாண்டவர்களுக்கா இவ்வளோ பேச்சு பேசுகிறீங்க? அதெல்லாம் ஒரு விஷயமும் கிடையாது, நம்ம தான் இதில் ஜெயிப்போம் அப்படின்னும் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த 2 தூதுவர்களும் வந்த ஒரு காட்டு வழியாக வரும்போது ஒரு கொள்ளைக்கார கூட்டம் அந்த பிராமணரை காயப்படுத்திடுறாங்க. அப்போ அந்த பிராமணர் சொல்கிறாரு, இந்த பூமிக்கு ரத்த வெறி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் ஃப்யூச்சரில் காந்தாரி தன்னோட பசங்க எல்லாரையும் அடியில் போட்டு அழுதுகிட்டு இருக்காங்க, இந்த ஒரு கஷ்டம் எனக்கு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ப்ரெசண்ட்டில் பஞ்ச பாண்டவர்கள் எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது பொழுதோ சாஞ்சிடுது. அப்போது எல்லாருமே கேட்குறாங்க, சரி ஓகே பொழுது சாஞ்சிடுச்சு, தூதுவர்கள் இன்னும் வரல, நம்ம போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது கிருஷ்ணரும் அர்ஜுனும் சொல்கிறாங்க, எங்களுக்கு தூக்கம் வரல, நீங்கள் போய் படுங்கன்னு சொல்லிட்டு. அது கொஞ்ச நேரம் கழித்து தான் அந்த தூதுவர்கள் 2 பேரும் ரத்த கலரியாக வராங்க. அப்போது கௌரவர்களுடைய தூதரான சஞ்சயதனுக்கு கொஞ்சம் அடிபட்டதுனால கிருஷ்ணர்கிட்ட பேச வராரு. நான் எப்படி சொல்லுவேன்னு தெரியல. அப்போ கிருஷ்ணர் சொல்கிறாரு, உங்களுடைய முகத்துலேயும் உங்களுடைய தயக்கத்துலேயும் தெரியுது கௌரவர்கள் என்ன சொல்லி அமைச்சிருப்பாங்கன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது, பிரச்சனை இல்லை, நீங்கள் நல்லா ஓய்வெடுங்க, நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் பாண்டவர்களுடைய ஒரு தம்பியான
பீமருக்கு கோவம் வருது. என்ன இது? எத்தனை வாட்டி நம்ம ஒரு தூதா அனுப்பிச்சாலும், அவங்க இப்படி ஏமாற்றத்தோட ஒரு பதில குடுக்குறாங்க. நம்ம என்ன சும்மாவா கேட்குறோம்? நம்மளோட உரிமைய தானே நம்ம கேட்குறோம். கௌரவர்கள் என்ன சொன்னாங்க? 12 வருஷம் வனவாசம், 1 வருஷத்தோட மறைமுக வாழ்வு வாழ்ந்தா, நமக்கான உரிமைய குடுக்குறேன்னு தானே சொன்னாங்க. பட் அவங்க பண்றது எதுவுமே சரியில்லையே! அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. இன்னொரு சமயத்துல அர்ஜுனனும், "இது என்ன நியாயமா இருக்கு? எனக்கு புரியலையே!" அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது கிருஷ்ணர் சொல்றாரு, "இதோட அடித்தளம் என்னன்னா, போர்க்களத்த தான் அவங்க விரும்புறாங்க. அதுதான் உண்மைன்னா, நம்மளும் அதுக்கு ரெடியா தானே இருக்கோம்." அப்படின்னு சொல்றாரு. அப்போ தர்மர் சொல்றாரு, "என்ன இது? என்னுடைய சொந்த அண்ணன்மார்கள், தம்பிமார்களோட நான் எப்படி ஒரு சண்டைய போட முடியும்?" அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு பாஞ்சாலி வராங்க. வரும்பொழுது அவங்க கணவர்கள் கிட்ட யார்கிட்டயும் பேசல. நேரா கிருஷ்ணர் கிட்ட வராங்க. தர்மம், அதர்மம், பங்கு, சொத்து இத பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்காங்களே என்னோட கணவர்கள்லாம். ஆனா அதுக்கு முன்னாடி நான் இப்படி தலைவிரி கோலமா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஞாபகப்படுத்தணுமா? இதோ நான் ஞாபகப்படுத்துறேன். அத்தனை பேர் ஆண்மகன்கள் இருந்த அந்த சபையில என்ன ஒருத்தர் புடவை உருவினாரே! காரணம் யாரு? அங்க இந்த 5 பேரும் அமைதியா இருந்த மாதிரி இனிமேலும் அமைதியா இருக்கலாம்னு நினைக்கிறாங்களா அவங்க? அந்த சபையில நான் அழிக்க அவங்களால முடியுமா? முடியாதான்னு கேளுங்க. இல்லையா? என்னோட தந்தை இருக்காரு. இது இல்லையா? என்னுடைய பையன்கள் 5 பேர் இருக்காங்க. அதோட அபிமன்யும் இருக்காங்க. அப்ப கிருஷ்ணர் சொல்றாரு, "கவலைப்படாத பாஞ்சாலி. உன் கூட நான் இருக்கேன். இந்த யுத்தத்துல உனக்கான நீதி கிடைக்கும். நீ உன் தலைமுடிய கட்டுற காலமும் வந்துருச்சு. உனக்கான பதில் கூடிய சீக்கிரமே வந்துடும். நீ என்னைக்கும் கவலைப்படாத. உனக்கு துணையா நான் இருக்கேன்." அதே சமயத்துல அதர்மத்த மட்டுமே அவங்க விரும்புறாங்கன்ற பட்சத்துல, தர்மத்துக்காக போராட நம்ம எப்பவும் தயாரா தான் இருக்கணும். இதே சமயத்துல ஃப்யூச்சர்ல கௌரவர்களுக்கு தூதுவரா வந்த சஞ்சதன் சொல்றாரு, "இப்படி ஒரு அழிவ என் வாழ்க்கையில நான் பார்த்தது கிடையாது. இது 18 நாள் போர் கிடையாது. இது 18 வீரர்களுடைய கதைகள்." அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. இதோட ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிஞ்சிடுச்சு. அடுத்த சாப்டர்ல நம்ம சந்திப்போம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அகிலா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.